வணக்கம். தொகைநிலை தொடர் மற்றும் தொகாநிலை தொடரை பற்றி இந்த காணொளி காட்சி மூலமாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது தொகைநிலை தொடர். தொகைநிலை தொடர் என்பது 6 வகைப்படும். எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்பு தொகை, அதில் 3 தொகைகளை பற்றி ஃபஸ்ட்டு பார்த்து முடிச்சுடுவோம். அதுக்கப்புறம் மீதமுள்ள 3 தொகையை பற்றி அதுக்கப்புறம் பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வேற்றுமை தொகை. இந்த வேற்றுமை தொகையை பற்றி தான் ஃபுல் டீடைல்ஸாக நம்ம கிளாஸ் அப்படின்றத இது பார்த்தோம். ஐ, ஆல், கு, இன், அது, கண். இது 2ஆம் வேற்றுமையிலிருந்து 7ஆம் வேற்றுமை தொகை வரை உள்ள உறுப்புகள், வேற்றுமைக்கான உறுப்புகள், சொல் உறுப்பு அப்படிலாம் இது பார்த்தோம் கிளாஸில். ஓகேங்களா? இப்போ அதை ஒட்டி பார்த்தீங்கன்னா தொகைநிலை தொடரில் இதுதான் இன்க்ளூட் ஆகுது. மொத்தம் 6 தொகைநிலை தொடர் இருக்குது பார்த்தீங்களா? அதில் ஃபஸ்ட்டு உள்ளது வேற்றுமை தொகை. இதில் பாருங்கள், எல்லா தொகையும் பார்த்தீங்கன்னா 6 தொகையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா மறைஞ்சு வரும். ஓம உறுப்பும் சொல்லுவோம் பார்த்தீங்களா? வேற்றுமை உறுப்பு, பண்பு உறுப்பு, அந்தந்த தொகைக்கான உறுப்புகள் என்பது, அந்த சொல் உறுப்புகள் என்பது மறைந்து வரும். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா தொகைநிலை தொடரில் 6 தொகைநிலை தொடருக்குமே அந்த உறுப்பு என்பது மறைந்து வரும். அந்த கான்செப்டை கிளியர் கட்டாக புரிஞ்சுக்கோங்க. இப்போ முதல்ல உள்ள வேற்றுமை தொகையில் பாருங்கள், எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க? திருக்குறள் படித்தான், இப்படி தான் கேட்பாங்க. திருக்குறள் படித்தான் என்பது என்ன தொகைநிலை தொடர் கேட்பாங்க. நம்ம வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்ல தெரிஞ்சிருக்கணும். அதில் பாருங்க, ஐ என்பது உறுப்பு. என்ன உறுப்பு? 2ஆம் வேற்றுமை தொகைக்கான உறுப்பு. நேத்தான் பார்த்தோமா? அந்த ஐ என்னும் உறுப்பு மறைந்து வந்துள்ளது. அப்போ இது வேற்றுமை தொகை. அதுக்கான எக்ஸாம்பிள். அதிலே பார்த்தீங்கன்னா உருபும் பயனும் உடன் தொகையும் இருக்குது. அதாவது பொன்னால் ஆகிய சிலை, அவங்க பார்த்தீங்கன்னா பொற்சிலை அப்படின்ற மாதிரி கொடுத்துருவாங்க. இது பொற்சிலை அப்படின்றது என்ன தொகைநிலை தொடர் கேட்டோம்னா, பொற்சிலை பிரித்து பார்க்கணும். பொன்னால் ஆகிய சிலை, அப்படி தானே? அப்போ ஆகிய என்னும் உருவு பார்த்தீங்கன்னா மறைந்து வந்துமையால் இது உருபும் பயனும் உடன் தொகையும். இது பெரும்பாலும் கேட்க மாட்டாங்க, பட் விஷயத்தை என்னன்றது தெரிஞ்சுக்கோங்க இந்த உருபும் பயனும் உடன் தொகையை பற்றி. அடுத்ததாக வினைத்தொகை. வினைத்தொகைனாலே உங்களுக்கு தெரியும், ஒரு வினைனா என்ன? ஒரு வினையை குறிக்கும் சொல் வினைச்சொல். இப்போ எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க? வளர் தமிழ். வளர் அப்படின்றது ஒரு வினைச்சொல் தானே? ஓகேங்களா? அது பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தை 3 காலமும் குறிக்கிற மாதிரி இருக்குது. வளர் தமிழ் ஷார்ட்டாக கொடுத்துட்டாங்க. அது பாருங்கள், அதிலேயே வளர் தமிழ் ஆனது வளர்ந்த தமிழ், வளர்கின்ற தமிழ், வளரும் தமிழ். அதாவது ப்ரெசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ் எல்லாத்தையுமே 3 காலத்தையும் உணர்த்துது பார்த்தீங்களா? உணர்த்துகிற மாதிரி அந்த விகுதி அப்படின்றது மறைந்து வருகிறது. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த ஓம உறுப்புகள்லாம் மறைந்து தான் வரும் தொகைநிலை தொடரில். இதுதான் மெயின் கான்செப்டே உங்களுக்கு. ஆனால் இங்கே 3 காலத்தையுமே உணர்த்துது அப்படின்னு சொல்லும் போது இது வினைத்தொகைக்கான எக்ஸாம்பிள் தான் இது வளர்த்தமிழ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அடுத்ததாக பண்பு தொகை. பண்பு தொகையில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் பார்த்தீங்கன்னா உறுப்புகள் மறைந்து தான் வரும். ஆல்ரெடி சொல்லிட்டேன், எல்லாத்துலேயுமே மறைந்து தான் வரும்னு. அப்போ இங்கே ஆகிய பண்பு உறுப்புகள் மறைந்து வந்தால் அது பண்பு தொகை. ஆனால் பண்பு தொகை என்னது? ஒரு பண்பு சொல் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். வெண்ணிலவு அப்படின்னா அந்த வெண்மை அப்படின்றது ஒரு பண்பை குறிக்கக்கூடிய சொல். கருங்குவளை பாருங்க, கருங்குவளையில் கருமை அப்படின்றது ஒரு பண்பை குறிக்கக்கூடிய சொல். அதாவது நிறத்தையோ, நிறம், உருவம், அதாவது இந்த வட்டம், சதுரம், செவ்வகம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பண்பு சொல் தான். அது ஆல்ரெடி உங்களுக்கு பேசிக்காகவே தெரிஞ்சிருக்கும். 6ஆம் வகுப்பு இந்த மாதிரி கீழ்மட்டம் அந்த இதில் படிச்சிருப்பீங்க நீங்கள். ஓகேங்களா? இப்போ இதில் வெண்ணிலவு, கருங்குவளை, இதில் பாருங்கள், வெண்ணிலவு அப்படின்றது வெண்மையான நிலவு. அப்போ ஆன அப்படின்ற உருவு மறைஞ்சு வந்திருக்கு. கருங்குவளை அப்படின்னு நம்ம நினைப்போம், கருமையான குவளை, கருமையாகிய குவளை அப்படின்னு நினைப்போமா? ஸோ அந்த பிரித்து பார்க்கும்போது இப்படி தான் தோணும் நமக்கு. அப்போ இந்த ஆன ஆகிய உருவு மறைஞ்சு வருது. ஒரு பண்பு உருவு அப்படின்றது மறைஞ்சு வருது. அப்போ இது பண்பு தொகை. பண்பு தொகையிலேயே இரு பெயரொட்டு பண்பு தொகை. இதில் பார்த்தீங்கன்னா சிறப்பு பெயர் முன்னாலையும் பின்னால் பொது பெயரும், இடையில பார்த்தீங்கன்னா ஆகிய இந்த மாதிரி பண்பு உருவு மறைஞ்சு வந்தால் அது இரு பெயரொட்டு பண்பு தொகை. இப்போ பாருங்க, பனை மரம் அப்படி கொடுத்துருக்காங்கன்னா, பனை அப்படின்றது அந்த மரத்தோட சிறப்பு பெயர் தான். பொது பெயர் அப்படின்றது மரம். அப்போ பனைன்றது சிறப்பு பெயர். சிறப்பு பெயர் முன்னும் பின்னால் பார்த்தீங்கன்னா மரம் அப்படின்றதும், இடையில பார்த்தீங்கன்னா ஆகிய அப்படின்ற உருவு மறைஞ்சு வருதா? ஸோ அந்த மாதிரி பனையாகிய மரம் அப்படின்னு சொல்லாமல் பனை மரம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ இது இரு பெயரொட்டு பண்பு தொகை. இதே மாதிரி தான் வேப்ப மரம். ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்லிக்கிறது. ஓகேங்களா? அடுத்து ஓமை தொகை. அதுவும் அதே தான். போல, போன்ற, அன்ன, இது ஃபுல்லாக ஓம உறுப்புகள் இல்லையா? இந்த உறுப்புகள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மறைந்து வருவது. அதாவது மலர் விழி, எக்ஸாம்பிள் பாருங்கள், மலர் போன்ற விழியை உடையவள். எப்படி?
அந்த விழியான கண்ணு, அவளுடைய கண்ணு பார்த்தீங்கன்னா மலர் போன்று இருந்துச்சான். மலர் போன்ற விழியை உடையவள், ஆனால் பேரே பார்த்தீங்கன்னா மலர்விழி. அப்போ ஒரு ஓமை உருவு பார்த்தீங்கன்னா மறைந்து வருவது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஓமை தொகை என்று அழைக்கப்படுகிறது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உண்மை தொகை என்னன்னா பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் பாருங்க, தாய் தந்தை, இரவு பகல். இதில் வந்து என்ற சொல் வந்து அது வந்து ஒரு இடைச்சொல். அப்படின்றது என்ன இடைச்சொல். அற்று இதெல்லாம் இடைச்சொல் தானே. மற்று இதெல்லாம் இந்த இடைச்சொல் என்ற இடைச்சொல் வந்து மறைந்து வருவது. தாயும் தந்தையும் இரவும் பகலும், அந்த வந்து மறைஞ்சு இரவு பகல் தாய் தந்தை அப்படின்னு கொடுத்துருவாங்க. இப்போ இந்த மாதிரி கொடுத்து என்ன கேட்டால் உண்மை தொகை அப்படின்னு சொல்லி இங்கே தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? அப்புறம் அன்மொழி தொகை என்ன பார்த்தீங்கன்னா வினைத்தொகை, பண்பு தொகை, உவமை தொகை, உண்மை ஆகியவை அல்லாத சொற்கள் மறைந்து வந்தால் அன்மொழி தொகைன்னு சொல்லுவாங்க. கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. ஆனால் இதுக்கான என்றைக்குமே பார்த்தீங்கன்னா பொற்றொடி வந்தாள் அப்படின்னு கேட்டால் அன்மொழி தொகை தான். இதுக்கு ஒரே எக்ஸாம்பிள் தான் மேக்ஸிமம் எல்லா புக்குலையுமே கொடுத்து வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? ஆனால் ஞாபகம் கூட வச்சுக்கோங்க, பொற்றொடி வந்தால் அப்படின்னாலே என்னன்னா தொடி அப்படின்றது வளையல், பொன்னாளாகிய வளையலை அணிந்த பெண் வந்தால் அப்படின்னு சொல்ல வராங்களாம். ஸோ இந்த மாதிரி சென்டென்ஸை கொடுத்தாலே அன்மொழி தொகை அப்படின்றத மனப்பாடம் கூட பண்ணிக்கோங்க. இந்த ஒரு சென்டென்ஸ் மட்டும் தான் கேட்டிருக்காங்க எல்லா எக்ஸாம்லையுமே. தொகைநிலை தொடர் பார்த்தீங்கன்னா 6 வகைப்படும் பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா தொகாநிலை தொடர். எப்படி தொகாநிலை தொடர் பார்த்தீங்கன்னா 9 வகைப்படும். அதில் ஃபஸ்ட்டு ஒரு 4 நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ எழுவாய் தொடர், வெளித்தொடர், வினைமுற்று தொடர், பெயரச்ச தொடர். இப்போ 4 பார்க்குறீங்க. இதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்துடலாம் ஒவ்வொன்றா. எழுவாய் தொடர் பாருங்கள், மல்லிகை மலர்ந்தது அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா? அதாவது மல்லிகை அப்படின்றது ஒரு எழுவாய். ஒரு சென்டென்ஸோட முதல் வார்த்தை வந்தால் எழுவாய். அடுத்து மலர்ந்தது அப்படின்றது ஒரு பயனை குறிக்குது, அது ஒரு பயனில்லை. ஓகேங்களா? பொதுவாகவே பார்த்தீங்கன்னா தொகாநிலை தொடர்னா தொகைநிலை தொடருக்கு ஆப்போசிட்டாக வரும். ஓகேங்களா? இங்கே தொகாநிலை தொடர் வந்து வரக்கூடிய ஓம உருவு வந்து மறையாமல் பொருள் தரும். அங்கே எப்படி அவங்களுக்கு வந்து மறைஞ்சு பொருள் தந்துச்சு, அதே மாதிரி இங்கே தொகாநிலை தொடரில் பார்த்தீங்கன்னா மறையாமல் அந்த ஓம உருவு, அந்த சொல் உருவு அப்படின்றது மறையாமல் பொருள் தருவது தான் தொகாநிலை தொடர். இப்போ இந்த எழுவாய் தொடரில் பாருங்கள், எழுவாய்க்கும் பயனிலைக்கும் இடையில் பார்த்தீங்கன்னா எந்த சொல்லுமே வராமல் மறைஞ்சு நின்று பொருள் தருவது. பார்த்தீங்களா? அதாவது மல்லிகையால் மலர்ந்தது, மல்லிகைக்கு மலர்ந்தது. அடுத்ததாக விழித்தொடரில் பார்த்தீங்கன்னா நண்பா படி அப்படி வரும்போது சென்டென்ஸில் வந்து ஆச்சரிய சிம்பல், அந்த ஆச்சரிய குறி அப்படின்றது வந்துடும். இதுக்கடையிலும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சொல்லும் மறையாமல் பொருள் தருது. நண்பா படி அப்படின்னு சொல்லி வெளிப்படையாகவே பொருள் தருது, மறையவே இல்லை. அடுத்து வினை முற்றுத்தொடர். வினை முற்றுத்தொடர் என்னது? ஒரு வினை முற்று சொல் இருக்கும். சென்றனர் அப்படின்னா முடிஞ்சிருச்சு. வினை முற்று பெற்றால் அது வினை முற்று. அதுக்கப்புறம் அடுத்ததாக ஒரு பெயர் சொல் வீரர் வந்திருக்கு. பார்த்தீங்களா? வினை முற்றை தொடர்ந்து ஒரு பெயர் சொல் வந்தால் அது வினை முற்று தொடர். அதுக்கடையில் பாருங்கள் எந்த சொல்லும் அங்கே மறையல, டைரக்டாக சென்றனர் வீரர் அப்படி சொல்லி முடிச்சுட்டாங்க. அடுத்து பெயரச்ச தொடர் பாருங்க. பெயரச்ச தொடர் வந்து பாருங்க, வரைந்த ஓவியம். நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. இப்படி ஒரு தொடர் கொடுத்துருக்காங்க, வரைந்த ஓவியம் இருக்கு அப்படின்னா அதை ஃபர்ஸ்ட் வேர்டை வந்து கொஞ்சம் பிரித்து பாருங்க. வரைந்து கூட்டல் எப்படி ஆவண்ணா, அதாவது சொல்லுவோம்ல அந்த முதல் எழுத்து அந்த எழுத்து பிரித்தோம்னா வரும். அப்படி வந்தாலே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நம்ம அது வந்து பெயரச்சம் அப்படின்றத ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இது ஒரு ட்ரிக்காக அவங்களுக்கு சொல்லித்தரேன். இது வந்து இலக்கண முறைப்படி கிடையாது, இருந்தாலும் ஒரு ட்ரிக்குக்காக உங்களுக்கு சொல்கிறேன். வரைந்த முடியுது, அப்போது பெயரச்சம்ன்றது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அதாவது எச்ச வினைக்கும் பெயர் சொல்லான அந்த ஓவியம்ன்ற வார்த்தைக்கும் இடையில பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சொல்லும் மறையாமல் பொருள் தருது. ஓகேங்களா? 5வது பார்த்தீங்கன்னா வினையச்ச தொடர். இதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்கள், தேடி பார்த்தான். இந்த வினையச்சத்துக்கு நான் ஒரு இலக்கண முறைப்படி இல்லாமல் ஒரு ட்ரிக்கு ஒன்று சொல்கிறேன். தேடி, தேடு கூட்டல் ஈ, அந்த ஈன் முடிஞ்ச அந்த வார்த்தை, முதல் வார்த்தை ஈன், அந்த தேடு கூட்டல் ஈன், இந்த ஈன் முடிஞ்சாலே பார்த்தீங்கன்னா அது வந்து வினையச்சம் அப்படின்ற மாதிரி சிம்பிளாக நான் வச்சுக்கோங்க. தேடி பார்த்தான் வினையச்ச தொடர். ஓகேங்களா? அடுத்து வேற்றுமை தொடர். இதுவும் பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு வந்து மறையாமல் பொருள் தரும், வெளிப்படையாக தந்து உங்களுக்கு பொருள் தரக்கூடியது. ஓகேங்களா? எல்லாமே அப்படி தான் இதை பொறுத்தளவு. அடுத்து வேற்றுமை தொடரில் பாருங்கள், கவிதை எழுதினார், கவிதை கூட்டல் ஐ. உங்களுக்கு புரியுதா? இந்த ஐயின் வந்து என்ன சொல்லியிருக்கேன், வேற்றுமை, 2ஆம் வேற்றுமை தொகை அழகாக சொல்லிடலாமா? ஏன்னா நம்ம போன கிளாஸில் பார்த்தோம், ஐ ஆல் கூ இன் அது கண். ஐன்ற ஓம் உருபு எது சொல்லுறுப்பு வந்தால் அது 2ஆம் வேற்றுமை தொகை அழகாக சொல்லுவீங்க. பட் இங்கே வேற்றுமை தொடரில் பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? சரி, அடுத்து இடைச்சொல் தொடர் பாருங்கள், மற்றும் பிற அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடைச்சொல் பார்த்து என்ன பண்ணியிருக்காங்க, வெளிப்படையாக வந்து பொருள் தந்திருக்கு. மற்றும் அப்படின்றது இடைச்சொல் தானே. இப்போ ரமேஷ் மற்றும் கணேஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மற்றும் அப்படின்னு இடைச்சொல், அதுவும் பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக வந்திருக்கு. எதுவுமே மறையாமல் கரெக்டாக டேரெக்டாக வந்து பொருள் கொடுத்துருக்கு. அடுத்து உரி சொற்றொடரில் பாருங்கள், சாலவும் நன்று.
இது உரிச்சொல் பார்த்தீங்கன்னா சால அப்படின்ற வேர்டு பார்த்தீங்கன்னா உரிச்சொல். அப்படின்றது வெளிப்படையாக வந்து பொருள் கொடுத்துருக்கு. ஓகேங்களா? சால மற்றும் இந்த உரிச்சொல் கிடையாது, நிறைய உரிச்சொல் இருக்கு. ஒவ்வொன்றா சொல்றேன் பாருங்க. சால, தவ, நனி, கூர், களி, கடி. களி சொல்றது பழத்துக்கு வர்ற லீ சொல்றேன். ஓகேங்களா? இவ்வளோ உரிச்சொல் இருக்கு. பட் இங்கே சாம்பிளுக்கு உங்களுக்கு சாலவும் நன்றும் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பாருங்க, அடுக்கு தொடர். நன்று நன்று, இது பாருங்க ஒரே சொல்லு தான். நன்றுன்ற ஒரே சொல்லு பலமுறை அடுக்கி வந்து பொருள் தருது. நன்று நன்றுன்னு சொல்லி உங்களுக்கு பொருளை குறிக்குதா? நன்றுன்னா நல்லது பண்ணுது, அப்போ பொருளை குறிக்குது. இதே இது பட பட, சட சட அப்படிலாம் வந்துச்சுன்னா அது வந்து உங்களுக்கு பொருளை குறிக்காது. அது ஒரே சொல் தான், ஆனால் பலமுறை அடுக்கி வந்து உங்களுக்கு பொருள் தருது, அது பொருள் தராது. அது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இரட்டை கிளவி. உங்களுக்கு நல்லா கவனிச்சுக்கோங்க, இதில் ஒரே சொல் பலமுறை அடுக்கி வந்து பொருள் தருவது தான் அடுக்கு தொடர். இரட்டை கிளவின்ற ஒரு இலக்கண விஷயத்தையும் உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு கன்வே பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த கிளாஸ் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.